வாழாமே வாழாம சமாளம் ஒப்ப உள்ள இருந்து வந்தேன். அது சரி, நான் தங்களுக்கு சாமான எல்லாம் கூட கொடுத்தேன். அப்பா அம்மா இப்படி எல்லாம் சும்மா இருக்கிறேனே, அம்மாவுக்கு தானே இயலாது. அக்கா இருக்கிறாங்க தைரியத்தினாங்க. அப்ப நான் இங்க உசாரா இருக்கிறேன். காசன போனதுக்கு நிக்கிறாதான். ஆனா இன்னும் அனுப்பினா மாடில்ல. சரி பாபு என்ன கலக்கி விட மாட்டியே, வந்தது நீயே காய்ச்சி பண்ணிக்கிறாய். சூரியனோட அப்பா மச்சான் இன்னும் காண இல்ல தானே. அதுதான் இந்த பிரச்சனை. கண்டது தானா வருது. அப்பாவை கூப்பிட போறேன்னு சொல்றாரு. நீ சொன்னது காரணம். அப்பா ஊர்ல எல்லாம் இருக்கும். இந்த கதையை கொண்டு தெரிகிறாரு. அவர் இப்படிதான் மச்சான். ஒரு சின்ன விஷயத்தையும் ஊர் முழுக்க கொண்டு தெரிகிறாரு. நான் வெளிநாடு போக போறேன், முதலா விமானத்துல போக போறேன் சொல்லி கொண்டு தெரிகிறாரு. வந்து நான் போறேன் இப்படிதான்டா. ரோட்ல போய் கொண்டுறேன். ஒரு ரோட்ல போன வந்து ஐயா அப்படி சோப்பட்டு கேட்டான். கேட்டாதான் காணும். அந்த அவனுக்கு சரித்திரத்தை விளையாடிக்கிட்டு அவர் இப்படிதான் சின்ன விஷயத்தை சரித்திரமா இருக்கிறதை எல்லாரையும் சொல்லி கொண்டு இருக்கிறப்பதான். என்ன கேட்டால் உண்மையாடா வந்துட்டு அவரை பார்க்க அழுகதாண்டா வந்துக்குது. ஏன் நாங்க இப்படி எல்லாம் இந்த வெளிநாட்டுல வாழ விடுவோம்? அந்த வெளிநாட்டு வாழ்க்கை நினைச்சா அதுக்கு தான் கவலை இல்லை. என்னடா மஜா நீ சும்மா அழாத. அப்பா அம்மா கதையை அளவை கட்டுவா. உண்டு அதையை பார்க்க இதே கதையை வருதுடாப்பா. யோசிச்சுப்ப என்னை அப்பா அம்மா கோப்பை சேர்ந்துட்டேன். ஆனால் அவர்களோட பாசம் தான் இருக்கு. பாசம் இருக்கு. அதை இன்னும் என்ன விட்டு போயினேன். அல்லாத இது எங்களுக்கு கிடைச்ச சாபம். இப்படி எத்தனை பேர்கள் வேண்டிக்கிறார்கள். உனக்கு என்ன தெரியும்? என்ன இப்படி வளர்த்திருப்பாரு தெரியுங்க. என்ன அன்பான அட்டி போட்டு வளர்த்தார்கள். ஒரு பணக்கார வீட்டு பொடியினா தானே என்ன வளர்த்தார்கள். தெரியுதானா எனக்கு புதுசாலி கதைகளா வந்துட்டு. சரிதான் மச்சான். ஆனா அதை கேட்ட பொருள் கேட்காத பொருள் எல்லாத்தையும் வேண்டி வேண்டி தந்தார். என்ன பிரிச்சிருக்கவே மாட்டேன். ஆனா நானும் அவரிடம் பிரிச்சிருக்க மாட்டேன். ஆனா அவன் இப்ப விஜயிட்ட வழியால நாங்கள் இவ்வளவு ஆழமா எத்தனை வருஷம் கொத்த பார்க்காமல் இங்க எல்லாம் பிரிஞ்சு பிரிச்சிருக்கிறோம். சரி சரி சும்மா இல்ல மணி தொடங்கிடுவாங்க கதையை வழிக்கிட்டான். என்ன நடந்தது? கதைக்கு கதை இல்லையே. எப்ப பார்த்தாலும் நடக்கின்ற நினைவுதான். எங்க வாரதே இல்ல. ஏன் தான் கல்யாணம் செய்யாத தெரிய இல்ல. அம்மாண்ட சேலைக்குள்ள வீட்டுக்கு வேண்டியதானே. சும்மா நெடுகாலம் உங்களை தண்டிச்சவாடி. ஏதாவது கிடைச்சால் வந்தேன் என்று சொல்லத்தான் தெரியும். சும்மா வாய பதி கொண்டு உங்களோட அலுவல பேன் சும்மா இருக்க வந்து குறுக்க ஆயிடுக்கணும். ஏன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கிறீர்கள்? உனக்கு தெரியாம இவ்வளவு கோபம் பிடித்தான். எங்களுக்கு எதிர மனமான அந்த புதிய நாங்க உங்களோட கவனம் பார்ப்போம். உங்களோட மகள் பஞ்சம் இதுதான்ப்பா உலகம். வேற உள்ள இல்லாம மகளுக்கு தான் சொல்றது மாமாமி. நானும் கூட மகளே. அது காலப்போக்கிலேயோ மகனோ மருமகளோ மாமியோ மச்சாரோட தெரியும். சொல்லு சொல்லு. ஆனால் இவரை வந்து கொஞ்சம் கூட மதிக்கிறது. அவர்கள் என்ன செய்தார் இவன் கட்டி வச்சதுதான் எனக்கு பிரச்சனை. அப்ப முதல்ல நல்ல பிள்ளையா தான் நடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப இவ்வளவு வாட நடிப்பை பார்த்து நாங்கள்லாம் ஏமாந்து போனோம். பாவம் மேடம். அப்பா அம்மா மருமகள் வந்து கேட்டபடி மாமா மாமியாண்டு ஒரு அன்பான வார்த்தை ஆறுதல் இதை கலைக்கிறது இல்ல. சரி, அவ இருக்கிற காலத்திலேயாவது அவ இருக்க பேரண்டுவாங்க சந்தோஷமா 2 வார்த்தை கலைக்கலாம். இந்த எண்ணம் கூட இல்ல. ஒன்று நடந்துட்டா மச்சான். இவங்க எப்படி என்னால வாழ முடிஞ்சிருவாங்க. கொஞ்சம் யோசிச்சு நடடாப்பா. இப்ப மச்சான் ஏதாவது ஒன்று நடந்துட்டா
இப்ப அவனோட இப்படி என்னால வாழ முடியும் நீ சொல்லுவாங்க. நீ எதுக்கு சும்மா யோசிக்காத எந்த நேரம் அவன் சொல்லி கொண்டிருக்காரு. நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போடாமா எல்லாத்தையும் கூட முடிச்சு கொடுத்தாலும் ஒன்று நடக்காது. சில முறை உண்மையும் இருக்கலாம், அது அவனுக்கு தான் தெரியும். அவன் நம்ம தேர்தல் ஒரு வந்து நீ என்ன கூட விட்டுருக்காரு. அதான் எந்த சந்தோஷம் தான் அவளுடையது, அவளுடைய சந்தோஷம் தான் என்னுடையது என்று நினைப்பதில்லை. ஆனா நான் இதுவரை அவாவையோ அவன் மாமா மாமியையோ மதிக்காம நடத்ததுக்கணும் சொல்லுவாங்க. அவர்களை இந்த அப்பா அம்மா போலத்தானே நான் நினைச்சேன். தந்தவருக்கு என்ன பெருக்கத்தான் சொல்ல வேணுமே, அது கேட்டவரு எப்ப பார்த்தாலும் என்ன போட்டு குறை சொன்னவர். இதை முதல் நிப்பாட்டுங்க பாப்பா. ஒருவருக்கும் கிடைக்காத உறவு இவருக்கு மட்டும்தான் இதுக்கு வந்த நினைப்பு. பொருங்க நானே சொல்லுவோம், நீ தானே உங்களோட வாயாலே இல்லாதே தெரிவிக்கு உங்களோட நடத்தையாலே அவன் இல்லாதே புரிஞ்சு விடுறான். இதுக்கு முன்னே நான் எதை சொல்லிக் கொண்டிருக்கோம். என் மேடம் இப்ப வேறமாச்சான் எந்த வீட்டுக்காக ஏதாவது வைக்கி வேலை கொடுப்பதுக்கு நான் செய்துதான் நீ சொல்லுவாங்க. அதை செய்துதான் பரவாயில்ல. இது இது சும்மா தேவையில்லாம நடவுதான் இந்த செய்தாங்க. ஒரு தனிக்குமே ஒன்றுமே செய்யாத அப்படியே நேரத்தில் இவா கதைக்கிறது பிள்ளை. அது உண்மை என்ன பொறுத்த அது யாருக்குமே தீங்கு செய்ததில்லை. அது உண்மையாத்தான் பாடு. இந்த தாடா மச்சான் நானு சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சரி சரி விடுங்கோ பூரி. அவரை கொஞ்சம் மனுஷரிச்சு கடவுங்க நீங்க. அவரை கவலைப்பட விடாதீங்க. அவருக்கு நடந்தா உங்களை ஊழமான நோக்கி பாருங்க. நீங்க எல்லாம் இருக்க வரும் என்றால் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழும். விட்டு கொடுத்து வாழ்ந்த ஒரு நாள் கெட்டு போனதே இல்லை. விட்டு கொடுத்து மனங்களை சுத்தப்படுத்துவோம். ஏன் அண்ணா நான் என்ன இப்ப செய்வேன்? நான் என்ன ஒன்று விட்டு கொடுத்து வாழ இல்லையே. இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாரு? புரிஞ்சு விட்டு கொடுத்தாங்க இந்த வாழ்க்கை சிறக்கும். நீங்க இப்படியே கலைச்சு கொண்டு இருந்தால் 2 பேருக்கு சண்டைதான் வளரும். பூவிலி நான் சொல்றதா கேளு. நான் முன்னுக்கு போயிருக்க விட்டேன். உங்களோட மாமா மாமி உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் நான் சொல்றேன். என்னோட கதை எனக்கு சொன்னது, எங்களுக்கு கிடைச்ச மருமகள் ஒரு அருமையான மருமகள். அவளுக்கு நல்லா பாப்பான்னு சொல்லிக்கிறேன். அவன் எழுத சொல்றதில்லை, இது எங்கட வீட்டு குத்து முடாக்கான். அந்த பேரை புள்ளியை எடுத்துக்காங்க. எல்லாமே சிலருக்காகவே வாழ்க்கையோடு உண்மையான வாழ்வு வாழவில்லை, வாழவும் முடியவில்லை. இப்போது சுயகௌரவத்திற்கு இடமில்லை. சுயநலமான உலகம், சுயநலமான வாழ்வு. எது வேணுமென்றாலும் சுயநலமாக இருக்கலாம். நட்புக்கும் கணவனுக்கும் இடையில ஒரு காலமே சுயநலம் இருக்கக்கூடாது. ஆனா உண்ம இல்லாம எல்லாம் சுயநலத்தான வாழ்க்கை ஒருத்தரோட புரிந்து வாழ வேண்டும், தூயவனோட வாழ வேண்டும். இதுதான் தேவைடாப்பா. எங்களோட நட்பு இப்ப வந்ததே. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் ஆனா படிக்க துறைங்க காலத்துல இருந்து எங்களோட நட்பு வளர்ந்து கொண்டு இருக்குது. 2 பேருக்கு இப்ப ஒழிப்பு மர இருக்குது. பாருங்க இல்ல நாம எவ்வளவு ஆழமா எவ்வளவு பழகி கொண்டு வா. இது யாராலும் பிடிக்கல. நாங்கள சாகு மட்டும் இப்படி இருப்போம். அதான் இந்த விருப்பம். உங்களை மச்சான் யாராலும் பிடிக்கல. உங்களோட நாட்களா தீவிக அந்த பழகி மனத்தை நம்ம வாழ்க்கை. இதுதான் உங்களோட வாழ்க்கை. நான் சொல்றதுக்கு இங்க இருக்கிற வாழ்க்கையை நாங்க கூறிங்கன்னா சொல்றேன். சேர்த்து உலக மட்டுமில்ல, சேர்த்து 2 பேருக்கும் சொல்றேன். வாழ்க்கையை குழப்பறதுக்கு பல ஐடியாக்கள் காலத்திற்கு பல கிருமிகள் கிளம்பி இருக்கிறார்கள். நாங்கள் சுத்தமாக இருந்தால் கிருமிகள் ஒன்றும் எங்களை செய்ய முடியாது. கிருமிகள் பரவாமல் பார்ப்பது எங்கள கடமை. இந்த வாழ்க்கையில தான் எங்களோட உறவுகளை நன்மை பெறலாம். எத்தனை பேர் உறவு இல்லை என்று அழுகிறார்கள். இத மச்சான் சொல்லுவாங்க. எந்த பக்கம் உறவு என்று பார்க்காதீங்க. எல்லா உறவுகளையும் அன்போடு கலைத்தால்
என்ன பிரச்சனை உங்களுக்கு? அண்ணா நீங்கள் வந்து நிறைய சொல்லுறீங்கள். என்ன நான் வந்து நெடுங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கிறேன். நான் ஒரு தடவையுமே பிரிச்சு பார்க்க இல்லை. நான் சுயநலம் சுயநலம்ன்றீங்கள். நான் சுயநலமான பொம்பளையும் இல்லை. நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் எல்லாரையும் பார்க்கிறேன். எல்லாருமே எந்த குடும்பம் என்றால் நான் பார்க்கிறேன். நான் என்று ஒரு கிருமியும் அன்பு இல்லை. அன்பும் விடவும் மாட்டேன். எதை கொண்டு வந்துறாங்க? எதை இழப்பதற்கு? பிறந்த வீட்டு எல்லாமே பிறந்தாங்க. இதாங்க நிஜம். இதே புரியுறீங்க இல்ல? சண்டைக்கு இருக்கிறவோ நாளைக்கு இருக்கிறோமோ இல்லையோ இதுக்கு மட்டும் எல்லாரும் ஏதோ சந்தோஷமா இருப்போம்னாங்க. நான் நினைச்சு கொண்டு எல்லாரும் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். நீங்களே சந்தோஷமா இல்லாமலுக்கு அவனையும் சந்தோஷமா இருக்க முடியல. இதனால 2 பேருக்கு இடையில் சந்தோஷம் நிலைக்காது. ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமா வாழ்வதுதான் வாழ்க்கை. ஒருவருடைய இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்ளத்தான் வாழ்க்கை. இவா சொல்ல வேண்டிய இதை கனவு நான் இதுக்கு மேல கணக்கா எனக்கு பிரச்சனை டெலிபோன் அடிக்கி நீ இப்ப எடுத்து நான் எடுக்கட்டும். ஒரு சிலோன் கோல்கோடாக்கு நான் எடுக்கிறேன். ஹலோ ஆகாது தெரியாது. மாமா ஊர்ல இருந்து மாமா எப்படி சுகமா இருக்கிறியாடே? நான் சுகமா இருக்கிறேன். நீ எப்படி? நான் சுகமா இருக்கிறேன். அப்பா எப்படி? அம்மா எல்லாம் சுகமா இருக்கிறேனே. அப்பா எல்லாம் சந்தோஷத்துல இருக்கிற முடிஞ்சா நாளைக்கு பள்ளிக்கு இருந்து எல்லாம் சாப்பாடு வேண்டிட்டேன். எல்லாம் இது பண்ணி அனுப்பி ஒரு நாங்கள் வந்து இப்ப அங்க போய் ஏர்போர்ட்ல ஆக்கள கவனமா கூட்டி கொண்டு போவேன். ஓகே நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு என்ன நீங்க யோசிக்காதீங்க. அப்பா வேற போற அப்பாவுக்கு நான் பண்ணி கொடுக்காம வேற யாருக்கு நான் பண்ணி என்ன என்ன மாமா என்ன சொல்றீங்க? என்ன செய்தி வச்சிருக்கிறேன்? உங்களோட அப்பா அம்மா இருக்கிற அந்த உறுதி பலவை உங்களோட பேர் சொல்லி வச்சிருக்கிறோம். எந்த பேர் இருக்கும்? ஏன்னு அக்கா அக்கா இருக்கிறாங்க. எனக்கு என்னதுக்கு நான் இப்ப இங்க இருக்கிறேன். நீங்க உங்க வர போறதும் இல்லை. அம்மாட்ட பேர் எழுதாம என்ன பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. நான் கதை முடிக்கிறேன். நீ அதுக்குள்ள என்னது காத்திரப்படுற? சரி சொல்லுங்க மித்த விஷயத்த. எனக்கு உண்ட பேருக்கிறது இல்ல அவங்க புலப்பொழுத்தாமல் சொல்லி உண்ட மனித பேருக்களை வச்சிக்கணும். அம்மாண்ட பேர் இருக்கும். ஓ என்ன சொன்னாரா? அவா உங்களோட குடும்பம் புத்து விளக்கலாம். அதெல்லாமான பேருக்கு லீவ் இருக்குது. ஒரு பொறுப்பான பிள்ளையாம். இப்ப நீ பொறுப்பில்ல போன எச்சரிக்கணும். சரி ஏதோ உனக்கு தானே சொத்து பேசாம இரு. அதை உறுதியும் கொண்டு வரீனம். அதை நீ வேண்டி பாரு. சரி வேற என்ன? சரி மாமா அதெல்லாம் உறுதியோட கரையிடுக்கும். நான் வேற விட்டு நான் இந்த நேரெல்லாம் கரைக்கிறேன். அப்பாவை நீங்க கவனமா ஏற்றி விடுங்களோம். இந்த உடுப்பெல்லாம் குளிர்தான். நான் எல்லாம் பாடியா வேண்டி வச்சிருக்கிறேன். நான் இப்ப வேற சந்தோஷம் இருக்கிறேன். நீங்களே பார்த்து கவனமா ஏற்றி விடுப்போம். அம்மாவை கவனமா பாருங்க. நீங்கள் வந்து இடக்கிட போய் கவனிச்சு பாருங்க. சரி மாமா காசு விடுது. வேற என்ன கதைக்கு நான் வந்து அப்புறம் எடுக்கிறேன். அப்பாவுக்கு எல்லாம் ஓகேயா? எல்லாம் டிக்கெட் எல்லாம் ஓகே. நாளைக்கு வாராம். எனக்கு என்ன கைக்கு முடியல கால முடியல. இதுக்குள்ள ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று தெரியுமா? என்னண்டா நாங்கள் இந்த வீட்டை மருமகள பேருக்கு எழுதி வச்சிருக்கிறேன். எழுதி வச்சுட்டு நாளைக்கு உறுதியோட வாரா நிச்சயம். இதானே நாமா மாமா கிட்ட கேட்டேன். மாமா இன்னும் அதுக்கு அப்பா சொன்னாரா இது உங்களை மட்டும் குத்து விடாது பொறுப்பான பிள்ளையா. அத தங்களை எல்லாம் படிவமா கடைசி காலத்துல சொல்லி எழுதி வச்சிருக்காரா. பூமணி
பாத்தீங்க பாத்தீங்கன்றீங்க சொல்லுங்க என்னண்டு சொல்லுங்க நான் என்ன செய்வேன் நான் என்ன நடந்தது உங்களை எப்படியா வச்சிருக்கிறோம் என்ன தெரியுமோ உங்களோட உதயன் வீடு வளவை உங்களோட பேர்களையும் வச்சிருக்கணும் என்ன வீடு வளவையோ ஏன்னா சொல்லுதுனவ அது இந்த மகன் இருக்கிறார் தானே எனக்கு அந்த வீடு வளவெல்லாம் தேவை இல்ல எனக்கு இருக்கிற எல்லாமே காணும் அவன் உங்களை எவ்வளவு பாசம் வச்சு பாருங்க அவரை என்ன செய்யணும் தெரியல வந்துட்டு நீங்கள் அவரை மேல பின்படுத்தா படணும் ஒவ்வொரு நடத்தையிலும் பாசம் மலரப்படும் பாசத்தை வந்து நாங்கள் காசு கொடுத்து வாங்க முடியாது காசுக்காக வர பாசம் நிரந்தரமும் இல்லை பாசத்தை வச்சு பழகும்போ உங்களோட வாழ்க்கை பாத்தீங்க மணியும் அடிக்குது நல்ல சந்தோஷம் போடுறாங்க ஹலோ யார் நினைக்கிறீங்க நான் உதயன் நண்பன் கதைக்கிறேன் மாமா சரியா வந்தேன் பாலேந்திரன் சொல்லுதாம்பி இப்பதாம்பி இங்க ஒரு விஷயம் நடந்தது நீதான் நல்லா நீ தெளிவானது என்னென்றால் என்னென்று சொல்றேன்னு தெரியாம கிடக்கு சொல்லுங்க மாமா என்னன்னு சொல்லுங்க விளக்கு மக்களுக்கு இவன் தம்பி உதயன் அப்பா நான் மோசம் போயிட்டேன் என்ன மாமா என்ன சொல்றீங்க இது எப்படி அவனுக்கு சொல்றது என்ன நடந்தது இப்ப அவருக்கு என்ன பேங்க்ல பார்த்து கொண்டு ஹாப்பியா உடுப்படை பாக்குறது இதாயிருந்து அப்படி போய் பெட்ல போயிட்டு சாப்பிட்டு படுத்தவர அது ஒரு ஆளுக்கு ஏழாம் போய் ஹார்ட் அட்டாக் ஆஸ்பத்திரி மோசமா போயிட்டேன் சரி இன்னும் நான் இதை அதோட பார்க்கணும் நான் வைக்கிறேன் நீ அவனுக்கு சொல்லி போட்டு நீ அவனை கூட்டிக் கொண்டு வரப்ப நீ வந்தா நல்லா இருக்க நினைக்கிறேன் என்ன பதவாடத்தோடு நிற்கிறேன் ஆச்சா போட்டது என்னடா என்னண்டு சிரிச்சா மண்டை படிக்க போது என்னண்டு சொல்லி தெரியாடா வேலைக்கு கொஞ்சம் போடா கொஞ்சம் பேசாம இது கொஞ்சம் நேரத்துக்கு இதுல இதுக்கு இருக்கிற விஷயத்துக்கு என்னன்னு சொல்லுங்க என்னத்தை சொல்றாப்ப எனக்கு என்னன்னு சொல்லலாம் இல்லடா எங்களை கற்பனை எல்லாம் உடைஞ்சு போயிட்டடா உடஞ்சி போச்சு என்னடா அவசரமா எல்லாம் பார்த்து எல்லாம் கொண்டு விஷயத்தை சொல்லி என்ன மாட்ட படிக்க சொல்லு சொல்லு தெரியா சொல்லு இல்லடா அப்பாடா அப்பா அப்பா எங்க அப்பா அவங்க விட்டு போயிட்டாரா அப்பா போட்டாரா மாமா எடுத்து சொன்னாடா அப்பா எல்லாம் நான் நம்ப மாட்டேன் நான் நம்ப மாட்டேன் சரி மாமா தான் இப்ப சொன்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கு என்னடா பகுண்டத்துக்கு தலையில போடுறாங்க எல்லாரும் இடுபடிஞ்சு போச்சு அவரோட பார்த்து விடுமொழி பார்த்திருந்தார் எல்லாம் கருவிடு போது அவடு மொழியாக்கு உடஞ்சி போச்சு என்ன செய்யறாண்டியா என்று என்னால தாங்க முடியலையா ஐயோ இது கொஞ்சம் விடுதல நாங்கள் போறது பாப்போம் நாங்க பாருங்க தனியத்தில் அனுப்பிடாது நாங்க போயிட்டு வருவோம் நாங்க அவரை வரவேற்க சொல்றாங்க வரவேற்க அவரை வழி அனுப்ப போவோம் சரி இது நாங்க அதை பார்த்து பாருங்க படத்தை பார்த்து இதெல்லாம் ஆட்சியெல்லாம் பார்த்து தானும் நேரா பார்க்க மாட்டேன் ஒன்றும் பார்க்க இல்லாம கடைசி அப்படியே போட்டாரு அப்பாச்சு அப்படியே போட்டாரு என்னண்டுதான் முடியல பூளி பாத்தியா
நடக்கக்கூடாதெல்லாம் நடந்து விட்டது. கடைசி காலத்திலாவது அதோட சந்தோஷமா இருந்திய இல்ல. இனி என்னத்தை செஞ்சு சாதிக்க போற? இதுதாண்டி வாழ்க்கை. இதற்குத்தானே இவ்வளவு விரோதம். எல்லாமே முடிஞ்சு விட்டதா? எல்லாமே முடிஞ்சு விட்டது. பார்த்தா எனக்கு கவலையா இருக்க முடியாதா? ஐயோ அப்பா அப்படி விமானத்துல பறக்கிறேன் சொல்லி அப்படியே மறந்து போய்விட்டாரப்பா. ஐயோ என்னால தாங்க முடியாது. இனி ஒரு கவிஞ்சி இருக்க வேணாம். நீ அழாம இருந்தாப்பா. நீ அழாம இருந்தால் போறது பாக்குறேன். நீ அழாது. நீ அழாத எல்லாரும் காமிச்சுதான் பேசுறேன். சரி நான் போறேன். நான் டிக்கெட் பாக்குறேன். நீங்க பேசாம பார்த்துட்டு வாங்க. எப்போ உதயா என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. இப்படி நடக்கும் எனக்கு தெரியாது. தயவு செய்து மன்னிச்சு கொள்ளுங்க உதயா. கூலி அப்பா அம்மா பார்க்காத உன்னை நான் பெண்ணிப்பதா? அவன் வருவதையெல்லாம் எப்படி யோசித்தா சொல்லுவாப்போம். இந்த வாழ்க்கையில உனக்கு இடமே இல்லை. ஐயோ இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் என்ன செய்கிறது? இந்த அப்பா திரும்பி வருவாரா? சொல்லு சொல்லு பாப்பா ஒருக்கா. இந்த அப்பா திரும்பி வருவாரா? திரும்பி வருவாரா சொல்லு. நான் மன்னிக்கிறேன். எல்லாமே முடிந்து விட்டது. எல்லாமே முடிந்து விட்டது. அப்பா அந்த வாழ்க்கை அப்பாவோட போகட்டு. இந்த கொடுமை நீ யாருக்கும் பெற வேண்டாம். யாருக்கும் பெற வேண்டாம். ஓ அங்கால எனக்கும் எந்த உறவும் இல்லை. இனி இப்ப உணர்ந்து எனக்கு என்ன லாபம் சொல்லுவாங்க. எந்த உறவெல்லாம் போனதுதான். அந்த உறவோடியே எந்த உறவும் போய்விட்டது. நீ ஒரு பொண்ணு சொல்லுவாங்க. உன்னோட வாழ்ந்த வாழ்க்கைக்கு நான் வெட்கப்படுறேன். கூலி வெட்கப்படுறேன். உனக்கு எனக்கு நீ எந்த பாசமும் இல்லை. நான் செய்யறதுதான் என்ன மன்னிச்சிடுங்க. அப்ப உணராத நான் இப்ப உணர்ந்துட்டேன். ஆனால் இப்ப பிரயோசனம் இல்லையே என்று இப்ப உணர்றேன். என்னால் உங்களோட சந்தோஷத்துக்கு வீடு கொடுக்க முடியலையே உதயா. உங்களோட சந்தோஷத்தை பறித்து விட்டேனே. அவர்களோடு ஒரு நாள் கூட சந்தோஷமா கதைக்கலையே. அண்ணா சொன்ன மாதிரி உறவை மறிக்கலையே. மறிச்சிருந்தா சந்தோஷமா இருந்திருப்பேன். அவர்களையும் சந்தோஷப்படுத்தி இருப்பேன். நானும் சந்தோஷமா இருந்ததில்லை. அவரையும் சந்தோஷப்படுத்தலையே. இப்படி என்னுடைய நிலை ஒருவருக்குமே வரக்கூடாது. உன்னால் தான் செத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். விருப்பமில்லை என்று சொல்லி மனம் நினைச்சு மாதிரி நடந்து முடிந்து விட்டது. ஐயோ கடவுளே, இந்த மனசுக்கு தெரியலையே இப்படி நடக்கும் என்று. ஐயோ நான் என்ன செய்வது? ஐயோ கடவுளே, இதுதான் எனக்கு தண்டனை. எனக்கு இன்னும் வேணும் கடவுளே, எனக்கு இன்னும் வேணும். அப்பா நவீன பற்றி யோசிக்கிறாள். வாழ்க்கை ராமின பூமிக்கு கொண்டு வந்து ஆடாக்கியவர்கள் இவள் மதிக்காது இருந்ததான் எனக்கு இவளோட என்னால வாழ முடியாதா? வாழ இந்த அப்பா நினைத்தால எனக்கு வரும். என்னால வாழ முடியாது. வாழா என்னால வாழ முடியாது. நீ எடுத்த முடிவு பிள்ளையாடா. உயிரோட இல்லாத ஆளுக்காக நீ உயிரோட ஆளுக்கு இப்படி தண்டனை கொடுக்குற. நல்லதில்லை. பெண்பாவம் கொள்ளாது. மனிதன் பிள்ளை சகஜதாண்டாமா. இதற்காக முடிவு மாற்றால் அல்ல. இந்த நேரத்தில் நீ எந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். இப்ப நான் போறதுக்கு பார்க்கணும். நீ பேசாம இரு. உயிரோட இல்லத்தானா? ஆனா நான் உயிரோட தானே இருக்கிறேன். இது என்னால மறக்க முடியாது. போலியாக என்னால வாழ்க்கை நடத்த முடியாதவாரா? என்னால போலியான வாழ்க்கை நடத்த முடியாது. நீ இப்ப இந்த நேரத்தில் முடிவு எடுக்க வேண்டாம். இப்ப நானும் நீயும் ஊருக்கு போய் பார்ப்போம். பேசாம டிக்கெட் இருக்கிறேன். டிக்கெட் பார்க்க மாட்டேன். தாங்க முடியல. இவ்வளோ சவுக்கு எடுக்க முடியல. ஹலோ டிக்கெட்டுக்கு அலுவல பாருங்க. ஹலோ நாட்டையும் பார்க்காம விட்டுட்டு போட்டேன்.
போறதுக்கு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க நைட்டு போறதுக்கு ஓகேயா எப்படி வரீங்க சரியா சரி நான் போக போறோம் நான் இப்ப வீட்டு காட்டி மேலே சரி பண்ணேன் மனுஷி மகன் அனுப்பலாம் பின்ன பேங்க் போல கொண்டு அவனுக்கு வருவா நீ வலிக்கிட்டாங்க போய் கேளாமே ஐயோ என்ன சொல்லுறீங்கள் ஐயோ என்ன சொல்லுறீங்கள் எந்த வாழ்க்கை நானே அழிச்சிட்டேனே என்ன மாதிரி சொந்த வீரன் இருக்கவே கூடாது உங்களை பிரிந்த பின்பு எனக்கு என்ன வாழ்க்கை நான் என்ன செய்வது உறவுகளின் மதிப்பை நான் உணர்ந்துட்டேனே உதயா நீங்கள் எடுத்த முடிவை மாற்ற மாட்டீர்களா உதயா என்ன மறந்துச்சுடுங்க நீங்க எடுத்த முடிவை மாற்ற மாட்டீங்களே ஐயோ கடவுளே நானே என் வாழ்க்கை அழிச்சுட்டேனே ஐயோ கடவுளே நானே என் வாழ்க்கை அழிச்சுட்டேனே நான்